2026 குரு பயிற்சி தனுசு ராசியை பொறுத்தவரை அஷ்டமத்து குரு. ஏன்னா பொதுவாகவே புலம்பக்கூடிய ராசி அப்படின்னா தனுசு ராசி. எந்த ஒரு விஷயத்தையும் ஸ்பீடாக செய்து முடிக்கக்கூடிய ராசியும் தனுசு ராசி தான். ஸ்பீடு கிரகம். ஏன்னா தனுசு ராசியை பொறுத்தவரை 5ஆம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான், அதே போல் பார்த்திங்கன்னா அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான். அதனால் அந்த சந்திர பகவான் அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான் மனையேறி குரு பகவான் அந்த அமர்வது என்பது சில சிரமங்களை தரும். அதே மாதிரி வீடு மண்மனையில் பிரச்சனைகளை தரும், பொருளாதார நெருக்கடிகளை தரும். அதே மாதிரி பல்வேறு குழப்பங்கள் வரும். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சனி பகவானும் ராகு பகவானும் சேர்ந்திருந்து 3ஆம் இடத்துல பல்வேறு துன்பங்களை தனுசு ராசிக்காரர்களுக்கு தந்தார்கள். அவற்றையெல்லாம் இந்த ராகு கது பயிற்சியில் முழுமையாக குணமாயிடும். 13/11/2026 பிறகு முழுமையாக அவர்களுக்கு பெரிய லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. 26/5/2026 பெயரக்கூடிய குரு பகவான் 20/10/2026 வரை சில சிரமங்களை தருவார். அஷ்டமத்தில் இருக்கிறதால அந்த நேரத்தில் ராகு பகவானும் சிரமத்தில் இருக்கிறதால பல்வேறு சிரமங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. குடுக்கலங்கள் பிரச்சனை, கடன் பிரச்சனை, நகை பிரச்சனை, அதேமாரி இடப்பிரச்சனை, மனை பிரச்சனை, அதே போல் வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை, வேலை கிடைக்காத பிரச்சனை, உடல் உபாதை பிரச்சனை, இப்படி சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். பிரச்சனைனே இருக்குது அப்படின்னு புலம்பிக் கொண்டு இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு 20/10/2026 விடிவு காலம். அதே போல் 13/11/2026 முழுமையான விடிவு காலம். ஏன்னா 2ஆம் இடத்துல தனக்காரகனாக ராகு பகவானும், 8ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா அஷ்டமத்தில் கேது பகவான் அமர்ந்தாலும் 2ஆம் இடத்துல தனக்காரகனாக ராகு பகவான் அமர்ந்து பல்வேறு லாபங்களை தருவார். அதுக்கப்புறம் அதிசாரத்தில் வரக்கூடிய குரு பகவானும் மிகப்பெரிய லாபத்தை தருவார். அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 5 மாத காலம் கவனமாக தான் இருக்கணும்.